இன்றைக்கி பெரும்பாலும் படிக்கிற சின்னவர்கள் என்றால் 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு, அதாவது ஸ்கூலில் படிக்கிறவங்க எல்லாருமே இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா பத்திரிக்கையிலையும் பாருங்கள், பேப்பர்லையும் பாருங்கள், ஒரு சிறுவனை 5 பேர் சேர்ந்து வெட்டுற மாதிரி. அதாவது ஒரு மாணவர்கள் கையில் பேனா இருக்கலாம், சாக்கீஸ் இருக்கலாம், இதுதாங்க அவனுடைய சொத்து. அந்த மாணவர்கள் படித்து முடித்தாலும் சரி, கடைசி வரைக்கும் எழுதி கொண்டு இருப்பது இந்த பேனா. ஆக பேனாவை கொண்டே நாம் முன்னேற வேண்டுமே தவிர அந்த பிஞ்சு விரல்களில் 1000 அறிவாளால் எடுத்து வெட்டுகிறார்கள் என்றால் இது ஏற்றுக்கொள்ள முடியாதல்லவா? அந்த பெற்றவர்கள் தான் மனம் என்ன ஆகும், இந்த சமூகம்தான் என்ன ஆகும்? ஆக இவர்கள் சிந்தித்துதான் செயல்படுகிறார்களா என்ற கோணத்தில் நாம் பார்க்கும் பொழுது மனது துடிக்கிறது, மனவேதனை அடைகிறது. நம் நாட்டில் இப்படியா, உள்ளும் இப்படி செய்யுமா என்கிற கேள்விகள் எழுந்த வண்ணமாகவே இருக்கிறது. ஆக சீரார்கள் செய்யும் இந்த பெரும் பிரச்சனைகள் எங்கே செல்லும் அவர்களுக்கே தெரியாது. நாம் நடக்கும் பாதை எங்கே செல்கிறது என்று உணர மாட்டார்கள். ஆகவே அவர்களுக்கு இணங்க ஒரு வகுப்பறையில் 8 பீரியட் இருந்தால் அவர்களுக்கு என்ற சமூக ஆலோசனை வழங்க வேண்டும். மாதத்திலோ அல்லது வாரத்திலோ சமூக ஆலோசனை நல்ல ஒரு சிந்தனையாளர்களை கொண்டு பேச வேண்டும். முன்பெல்லாம் அப்படி இருந்தது என்றால் ஒரு மேஜிக் பண்ணுறவங்களாம் கூப்பிட்டு பண்ணுவாங்க, ஒரு நகைச்சுவையாக ஒரு போகும். அந்த மாதிரி ஒரு நகைச்சுவை திறனையோ ஒரு ஆற்றலையோ அந்த காலேஜிலேயோ அந்த பள்ளியிலேயோ கொண்டு வர வேண்டும். ஒரு ஊக்கமாக பேசக்கூடியவர்களை, ஒரு விழிப்புணர்வு பண்ணக்கூடியவர்களை அந்த இடத்தில் பேச வைத்தால் மட்டுமே இதிலிருந்து நாம் வெற்றி பெற முடியும். மாணவர்களும் மைண்ட் அண்ட் டிப்ரெஷன் இதிலிருந்து கண்டிப்பாக மீளுவார்கள். ஆக நகைச்சுவையாக பேசி, நகைச்சுவையாக அன்பாக நடத்தி, பண்பாக நடத்தி அவர்கள் இருக்கும், அதாவது எமோஷன் அண்ட் இதில் ஒரு கோப உணர்வு இருக்கும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி எது ஒரு கவிதையாக இருக்கலாம், ஒரு பேச்சாக இருக்கலாம், நாம் எப்படியெல்லாம் பேசுகிறோம் அதை பொறுத்து தான் அமையும். அவர்களோட பிரெயின் மாறும். அந்த மாற்றம் தான் இந்த அருவாளிலிருந்து அவங்க எடுப்பதற்கும் இந்த பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கு காரணமாக நாம் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கிறதுல தான் இருக்கிறது. அதுபோலத்தான் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் பொறுப்புடன் நடந்து, அதேபோல் தமிழக அரசு இதற்கு உடனடியாக நல்ல ஒரு தீர்வை காண வேண்டும். பிஞ்சு விரல்கள் என்ன செய்யும் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. அந்த அருவாள்கள் எடுக்காத அளவுக்கு நம் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் ஐயமில்லை. ஆகவே தமிழக அரசு இதற்கு உடனடியாக ஒரு தீர்வு காணப்பட வேண்டும் என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசகர் ரிப்போர்ட்டர் சார்பாக எனது வேண்டுகோளை. நன்றி.